நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். சமீபத்தில் ரிலீஸ் ஆன கல்கி 2898 ADன்ற திரைப்படத்தை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. இந்துக்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய லார்ட் விஷ்ணுவுடைய கடைசி அவதாரம் தான் இந்த கல்கி. ஸோ மகாபாரத கதைகள்ல இருந்து டிரைவ் பண்ணி ஒரு மித்தாலஜியை வச்சு ஃபேண்டசி கலந்து எடுக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த கல்கி. ஸோ கடந்த காலங்களில் இந்த தார், லோக்கி அப்படின்னு கிரீக், ஏஷியன் மித்தாலஜியில் உள்ள கடவுள் கதைகளை வச்சு நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. அதில் கற்பனைகள் நிறைய கலந்து. ஸோ அது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி இந்தியாவில் எடுக்கப்பட்ட படம் தான் கல்கி 2898 AD. கலியுகத்தில் கடைசியாக வரக்கூடிய அவதாரம் தான் இந்த கல்கி. இந்த கல்கி அவதாரத்தை பற்றி பகவத புராணம் காண்டம் 12 அத்தியாயம் 2 ஸ்லோகங்கள் 18 20 வரைக்கும் கூறப்பட்டிருக்கு. உயரிய ஆத்மாவான பிராமணரும் சம்பாலா என்ற கிராமத்தின் தலைவருமான விஷ்ணு யாஷோடைய வீட்டில் தான் கல்கி பிறப்பாருன்னு இருக்கு. அவரிடத்துல நற்பண்புகளை காண முடியும். இன்னும் அவருக்கு 8 தெய்வீக குணங்கள் இருக்குன்னு, அவர் ஒரு வெள்ளை நிற குதிரையில பயணம் செய்வார், அவருடைய வலது கையில வாள் ஏந்திருப்பார்னு மேலும் பகவத புராணத்துல கூறப்பட்டுள்ளது. காண்டம் 1 அத்தியாயம் 3 மந்திரம் 25ல கலியுகத்துல மன்னர்கள் எல்லாரும் திருடர்களா மாறிடுவாங்கன்னு. மேலும் கல்கி புராணத்துல கல்கி 4 நண்பர்களோட உதவியை கொண்டு தீயவர்களுடன் போரிடுவார்னு இருக்கு. மேலும் கல்கி புராணத்துல அத்தியாயம் 2 மந்திரம் 7ல தேவ தூதர்கள் அதாவது வானவர்கள் கல்கிக்கு போர்ல வந்து உதவி செய்வாங்கன்னு இருக்கு. அத்தியாயம் 2 மந்திரம் 11ல அவர் விஷ்ணு யாஷின் வீட்டில் சுமதியின் வயிற்றில் பிறப்பார்னு இருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த கல்கி புராணத்துல சொன்ன பெரும்பான்மையான அடையாளங்கள் அனைத்துமே இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அக்யூரேட்டா பொருந்தி போகுது. முதல் குறிப்பு, கல்கியுடைய தந்தையின் பெயர் விஷ்ணு யாஷ். விஷ்ணு என்றால் கடவுள், யாஷ் என்றால் சேவகன். அதன் அர்த்தம் கடவுளின் சேவகன். இதை அரபியில் மொழிபெயர்த்தால் அப்துல்லா. இதுதான் நபிகள் நாயகமின் தந்தையின் பெயரும் கூட. கல்கியின் தாயின் பெயர் சுமதி. சுமதி என்றால் சாந்தமானவள்னு அர்த்தம். இது அரபியில் மொழிபெயர்த்தால் ஆமினா. இதுதான் நபிகள் நாயகத்தின் தாயின் பெயரும் கூட. அவர் சம்பாலா என்னும் கிராமத்தில் பிறப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. சம்பாலா என்றால் அமைதி தழுவும் இடம். நமக்கு தெரியும் மக்காவுடைய இன்னொரு பெயர் தாருல் அமன், அதாவது அமைதியின் இருப்பிடம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இடம் மக்கா. மேலும் கல்கி சம்பாலா கிராமத்தின் தலைவரின் வீட்டில் பிறப்பார்னு கூறப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நபிகள் நாயகம் மக்காவுடைய தலைவரோட வீட்டில் பிறந்தார்னு. மேலும் கல்கி மாதவ மாதம் 12ஆம் நாள் பிறப்பார்னு கூறப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் பிறந்தார்னு நமக்கு தெரியும். மேலும் கல்கி புராணம் கூறுகிறது கல்கி தான் கடைசி ரிஷி என்று, அதாவது கடைசி இறை தூதர். இறைவன் திருக்குறான்ல சொல்றான் அத்தியாயம் 33 வசனம் 40ல, முகமது நபி உங்களில் ஆடவர்களில் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை, ஆனால் அவரோ அல்லாவின் தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் இறுதி முத்திரையாகவும் இருக்கிறார் என்று. மேலும் கல்கி புராணத்துல கூறப்பட்டிருக்கு இந்த ரிஷி, இந்த கல்கி தன்னுடைய முதல் ஞானஸ்தானத்தை இரவில் ஒரு குகையில் பெறுவார்னு. அதன் பிறகு அவர் வடக்கு நோக்கி சென்று மீண்டும் திரும்புவார்னு. நமக்கு தெரியும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முதல் இறை செய்தி இரவுல ஜப்லே நூர் என்ற மலையில உள்ள ஹீரா குகையில தான் அருளப்பட்டதுன்னு. இது திருக்குறான்ல அத்தியாயம் 44 வசனம் 2-3 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நாம் இந்த குரானை மகத்துவமிக்க இரவில் இறக்கினோம். நமக்கு தெரியும் நபிகள் நாயகம் மக்காவை விட்டு நாடு கடந்து மதீனாவிற்கு சென்றாங்கன்னு. அது மக்காவுடைய வடக்கு திசையில இருக்குன்னு. பின்பு அவர்கள் மக்காவுக்கு திரும்பினார்கள் என்றும். கல்கி ஒரு வெள்ளை நிற குதிரையில பயணம் செய்வார்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும் மெஹராஜ் இரவுல நபிகள் நாயகம் புராக் என்ற வெள்ளை நிற குதிரையில பயணம் செஞ்சார்னு. மேலும் கல்கி அறியாத மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி, அதாவது நேர்வழியை நோக்கி கொண்டு வருவார்னு. நபிகள் நாயகம் அன்றைய இருந்த அரபியர்களை ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை காலத்திலிருந்து நேர்வழியை நோக்கி ஒரே இறைவனை பின்பற்றணும் நோக்கி அழைச்சாங்க. மேலும் கல்கிக்கு 4 நண்பர்கள் உதவுவார்கள்னு கல்கி புராணத்துல கூறப்பட்டிருக்கு. அது சத்திய சகாபாக்களான குலஃபாய் ராஷிதீன் என்ற அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் கல்கிக்கு போர்ல வந்து வானவர்கள் உதவி செய்வார்கள்னு கூறப்பட்டிருக்கு. திருக்குரான் அத்தியாயம் 3 வசனம் 123 125 வரைக்கும் கூறப்பட்டுள்ளது. வானவர்கள் நபிகள் நாயகமுக்கு பத்ர் போர்ல உதவி செஞ்சாங்க, அது மூலமா அவங்க வெற்றி பெற்றார்கள்னு. இவை அனைத்தையுமே இந்து மத வேதங்கள்ல கல்கி அவதாரத்தை பத்தி வரக்கூடிய குறிப்புகளின் சுருக்கம். ஸோ இவ்வளவு விஷயம் கல்கி அவதாரம் இறுதி இறை தூதரான நபிகள் நாயகத்தோட எவ்வளோ மேட்ச் ஆகுதுன்றதை பார்த்தோம். ஸோ சிலருக்கு கேள்வி வரலாம், ஸோ இவ்வளோ மேட்ச் ஆகுதுன்னா மற்ற விஷயங்கள்லாம் மிஸ் மேட்ச் ஆகுது இல்லை, அப்போ என்ன சொல்கிறீங்கன்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது முஸ்லீம்களோட நம்பிக்கை இறுதி இறைவேதமான திருக்குரான் வந்து பியூரஸ்ட் ஃபார்மில் எல்லாம் பாதுகாத்திருக்கா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்த வேதங்கள் அனைத்தையுமே மனித கரங்களால் கரப்டட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து
சரியும் தவறும் கலந்து இருக்கு, உண்மையும் பொய்களும் கலந்து இருக்குன்னு. ஸோ இந்த உண்மை பொய்யை பிரித்து அறிவதற்கு இறைவன் வந்து திருக்குரான்ற ஃபுர்கானை வந்து நமக்கு கொடுத்துருக்கான். ஸோ இதன் மூலமாக நம்ம உரசி பார்க்கும்போது எதெல்லாம் இஸ்லாத்தோட மேட்ச் ஆகுதோ, குரான் ஹதீஸோட மேட்ச் ஆகுதோ, ஸோ அதையெல்லாம் உண்மைகள்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. மற்றவைகள் மனிதர்களால் புனையப்பட்டவைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வேதத்தில் மட்டும் இல்லாமல் இன்னும் பல வேதங்களில் இறுதி இறை தூதரான நபிகள் நாயகம் பற்றி குறிப்புகள் இருக்குன்னு திருக்குரானே சொல்லுது. எவர்கள் எழுத படிக்க தெரியாத நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலிலும் இவரை பற்றி எழுதியிருப்பதை காண்பார்கள் அப்படின்னு திருக்குரான் சொல்லுது. ஸோ இந்த அந்திம ரிஷி கடைசி இறை தூதரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு புத்தகங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு லீடிவ் நெட்வொர்க் என்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை பிரஸ் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனின் விருப்பம் கடைசி வெளிப்பாடாகும். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்றெல்லாம் இருக்கிறது. கடைசி ஏற்பாடு திருக்குரான் ஆகும். உங்கள் புனித நூல்களில் கூறப்பட்டுள்ளதை பின்பற்றுங்கள். என்னுடைய விண்ணப்பம் நாம் அனைவரும் நல்ல சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதே. மனித சமூகத்தின் சகோதரர்கள் நமது விருப்பத்தை இறைவனிடம் சமர்ப்பிக்க வேண்டும்.